இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎம்எலோட இன்னும் 2 ஃபங்க்ஷன் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம எப்படி ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பேராகிராஃப் ஃபங்க்ஷன், பிரேக் ஃபங்க்ஷன், ஹெச்ஆர்இஎஃப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம்னா இன்புட் ஃபங்க்ஷன், அதாவது அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து பிரேக் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் எங்கே ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். லாகின் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் போடுற மாதிரி இருக்கும். ரெண்டாவதாக பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் போடாட்டி எரர்னு காமிக்கும். அந்த மாதிரி பாக்ஸில் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்புட் போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே டைப் இஸ் ஈக்குவல் டு போட்டு டபுள் காலன் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் அதே ஃபார்ம்னு சொல்லி அந்த எலமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் டைப்புன்னு அந்த டபுள் காலுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இமெயில் இல்லாட்ட அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி இமெயில்னு போடணும். அதே பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருந்தால் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி நிறையா கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். இந்த கோடை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கோடை யூஸ் பண்ணணும். இந்த கோடை யூஸ் பண்ண எப்படி அவுட்புட் வரும்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அவுட்புட்டையும் காமிக்கிறேன். இப்போ நான் இமெயில் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த இன்புட்டுக்கான டைப் வந்து இமெயில் வச்சுருக்கேன். அதனால் இல்லை இமெயில் மட்டும் தான் போட முடியும். இமெயிலுக்கு பதில் வேறு ஏதாச்சும் போட்டால் ப்ளீஸ் என்ட்ரு கரெக்ட் இமெயில் அந்த மாதிரி தான் ஒரு எரராட்டு காமிக்கும். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்புட் போட்டு டைப் இஸ் ஈக்குவல் டு இமெயில் போட்டுங்க. இன்னொன்று நிறைய டைப், இந்த ஒவ்வொரு டைப் நேம் தான் இது, கலர், டேட், இந்த மாதிரி தான் டைப் நேமில் கரெக்டாக போடணும். நான் ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டு போட்டுருப்பேன். அந்த ஸ்பேஸ் பதிலாக ஒரு சின்ன ஹைஃபன் போடணும். இந்த ஒவ்வொரு டைப்புக்கும் எப்படி அந்த ஒர்க் வரும், பாக்ஸ் வருமா, இல்லாட்டி டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் வரும். அதுவும் நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. அந்த பாக்ஸ் தொட்டிங்கன்னா டைம் வரும்போது ஒரு பாப்பப் ஆகும். அதில் வந்து டைம் எல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஆர்எல் மட்டும் தான் போடுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அடுத்து பட்டன்னா என்னன்னு நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குது. இப்போ ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணணுன்னா ஐடி பாஸ்வேர்ட் போடணும். அதுக்கப்புறம் லாகின் ஒரு பட்டன் இருக்கும். அது கிளிக் பண்ணால் தான் லாகின் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா பட்டன் டைப் அடித்து ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி அந்த பட்டனில் உங்களுக்கு என்ன நேம் இருக்கணுமோ அதை போட்டுவிட்டு அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணோடனே அப்புறம் தான் பட்டனுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இருக்கிறதே கொஞ்சம் ஈஸியானது. பேராகிராஃப், ஹெட்டிங் அதுக்கு மாதிரி தான் பட்டனுக்கு இது மாதிரி ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்ட் 1, பார்ட் 2 வீடியோவில் என்னென்ன கோட் நம்ம டீச் பண்ணுமோ அது எல்லா கோடிங்கும் மிக்ஸ் பண்ணி இந்த சின்னதாக ஒரு கோடு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோடு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோடோட அவுட்புட் வந்து இதுதான். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நம்பர் டைப் வச்சுருக்கேன் இன்புட்டுக்கு. ரெண்டாவது வந்து பாஸ்வேர்ட் டைப் இன்புட் வச்சுருக்கேன். அப்படியே பட்டனுக்கு வந்து கன்ஃபார்ம் நேம் வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகே. பட் ஃபேஸ்புக் கார்ட்டு அக்சஸ்லாம் பண்ணுவேன். நீங்கள் சிஎஸ்எஸ்லாம் கற்றுக்கணும். அந்த வீடியோவில் ஹெச்டிஎம்எல் டியூட்டோரியலுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ இன்னும் 2 இல்லை 3 ஃபங்க்ஷன் நல்லா யூஸ்ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.